நானு பாப்பாவுக்கு செயின் எடுக்க போனேனா, ம். அப்போ வந்து ஒருத்தவங்க வந்திருந்துட்டு, அவங்க வந்து இந்த மாரி ரிங் ஆர்டர் பண்ணாங்க. ம். அவங்க இந்த மாரி ரிங் வாங்கிட்டு போனாங்களாம் ஊருக்கு. அவங்க தங்கச்சி என்ன பண்ணாங்களாம், "இந்த ரிங் அழகா இருக்கு. எனக்கு குடுத்துரு" அப்டின்ட்டு, சரி. அத கழட்டிட்டு "நீ போய் துபாய்ல புதுசா வாங்கிக்கன்னு" சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க இந்த ரிங் வந்து ஃபோட்டோ காமிச்சாங்க. இந்த மாரி எனக்கு செஞ்சு குடுங்கன்னு. உடனே நான் பாத்துட்டு, "எங்க அத காட்டுங்க" அப்டின்னு சொல்லிட்டு பாத்துட்டு, எனக்கும் இது பிடிச்சிருக்குன்ட்டு, நானும் இத ஆர்டர் எனக்கும் பண்ணேன். இது மாதிரி ரிங் தான் போட்டிருக்கேன். இப்ப பாரு நானும் பாரேன் ரிங் தான் போட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப இது பிடிக்கும். இது வந்து ஒரு மாரி வித்தியாசமா அழகா இருக்கு. ம். இது எத்தன பவுனு? எனக்கும் இது மாரி வாங்கி குடேன். அதான் எனக்கு அவங்க நான் போயிட்டு அங்க எதையுமே பாக்கல. ஆ. அவங்க அந்த ரிங் வாங்கிட்டு, இந்த மாரி எனக்கு ஆர்டர் வேணுங்க. என் தங்கச்சி வந்து நான் போட்டு போனத பாத்துட்டு, அவ கழட்டிக்கிட்டா. எனக்கும் இத பார்த்தோனேயே போடணும்னு ஆசை வந்துருச்சு. அது நம்ம நானும் வாங்க போறோமோ என்னவோ, அடுத்தவங்கள பார்த்தோனே நமக்கும் ஆசை வந்துருச்சு. நான் வேற எதையுமே பார்க்கவே இல்ல. நான் வந்து எனக்கு வந்து இது மாரி தான் ரொம்ப பிடிக்கும். இத பார்த்துட்டே இந்த ரிங்க பார்த்துட்டே ரொம்ப பேர் கேட்டாங்க. அழகா இருக்கு அப்டின்ட்டு. இது எப்படி அழகா இருக்கா எனக்கு? பாரு நீ பார்த்துட்டு. கண்ணாடி இல்லையே. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? பொண்ணு பார்த்தோன்னா அந்த பிள்ளையும் கேட்கும். ஏன் எனக்கு இந்த மாரி வாங்கி குடுன்னு ஒருத்திட்ட ஒண்ணு காட்ட முடியாது. ஆனா எனக்கு வேணும், எனக்கு வேணும்ன்ட்டு. எனக்கு வந்து வேற எது மாரி தோடா இருந்தா கூட பரவால்ல. எனக்கு இந்த ரிங்னாவே எனக்கு ஒரு பைத்தியம் மாரி. இந்த இதுவும் ரிங்கும் எனக்கு ஜிமிக்கியும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஜிமிக்கி பிடிக்கும். நான் ரிங் ரொம்ப போட மாட்டேன். அவங்க பார்த்தோனே எனக்கு பிடிச்சிருச்சு. உடனே ஆர்டர் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப ஆனா பிடிச்சிருக்கு. இது எப்படின்னா ஆர்டர் பண்ணா தான் அவங்க செஞ்சு குடுப்பாங்க. அது இது எத்தன பவுனு? இது வந்து 3/4 பவுனு. ஓ! 3/4 பவுனா? 1 பவுனான்னு தெரியல. அந்த இதெல்லாம் வச்சிருக்கோம் கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்கு. வெயிட்டா இருக்கும். பார்க்க தான் நல்லா இருக்கும். நல்ல வெயிட்டா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்குள்ளே கொஞ்சம் பெரிய சைஸ் நான் போட்டிருந்தது. இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. அழகா இருக்கு. அப்புறம் இந்த தோடு. இது வந்து நம்ம நகையெல்லாம் இந்த மாரி தோடெல்லாம் வாங்கும்போது, இதுக்குன்னு போய் அலைஞ்சோம்னா நமக்கு கிடைக்காது. இந்த மாரி சும்மா நம்ம வேற நகை எதுவும் வாங்க போவோம். பாப்பாவுக்கு செயின் வாங்குறதுக்கு போனோம். அப்பதான் இதெல்லாம் பார்த்தது. எனக்கு வந்து இந்த மாரி திருகாணி வச்சு வாங்க மாட்டேன். நான் இந்த மாரி தான் வாங்குவேன். திருகாணி வச்சா பட்டன் போடணும். இல்ல சாதாரணமா இருந்தா கூட நம்ம இந்த மாரி கேட்டா செஞ்சு குடுப்பாங்க. நம்ம இதுல எல்லாம் நான் இப்போ ஒரு தோடு வாங்கினேன்க்கா. அது இது மாதிரி இருந்துச்சுன்னா பரவாயில்ல. எனக்கு அந்த திருக அந்த ஹோல் மாதிரி வச்சு திருக அது வந்து டைட்டே ஆக மாட்டேங்குது. இது மாதிரி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அது திருகாணி இருந்தா கூட நம்ம வந்து இந்த மாதிரி சொன்னோம்னா துபாயில இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரி நான் எல்லாமே இந்த மாதிரி மாத்திட்டேன். பரவாயில்ல. நம்ம ஊர்ல ஆனா இது மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த பழைய மாடல் மாதிரி இந்த மாதிரி எல்லாத்தையும் மாத்திட்டேன் பாரு. எல்லாமே த்ரெட் தான். சொன்னோம்னா நமக்கு வந்து நம்ம சாதாரண திருவாணி வச்ச மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் மாதிரி ஜுவல்ஸ்ல இருக்கும் பாத்தியா, அது மாதிரியே இருக்குது. ஆமா நம்ம ஊர்ல கவரிங் தோட்ல தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆனா நல்ல இதா இருக்கும். நமக்கு வந்து பட்டன் போட்டோம்னா அப்படியே லூஸா இருக்கும். நம்ம சிலருக்கு ஒரு பட்டன் போடணும், 2 பட்டன் போடணும். இதுக்கு பட்டன் எல்லாம் தேவையில்ல. எவ்வளவு டைட் வேணும்னாலும் டைட் வச்சுக்கலாம். நல்லா இருக்குக்கா. ஆமா இதுக்கு அப்புறம் இப்ப நானுமே வந்து திருகாணி சரியில்லாத தோட்டம் மாத்தணும்னு. இப்ப இது மாதிரிதான் மாத்தணும்னு அவசியம் இல்ல பாரு. இது மாதிரி இருந்தா அவங்க வந்து மாத்தி இது மாதிரி செஞ்சு கொடுத்துருவாங்க. ஆனா கொஞ்சம் டைம் ஒரு வாரம் அந்த மாதிரி டைம் சொல்லுவாங்க. அது சரி சொல்லிட்டு மாத்தி கொடுத்துருவாங்க. அழகா இருக்கு. நான் பாரு இதெல்லாம் வந்து நம்ம போய் தேடினா கிடைக்காது. வேற நகை எடுக்கும் போது இந்த மாதிரி பார்த்தா இது அப்புறம் இதெல்லாம் மாமாவோட செலக்ஷன். ஆனா வந்து இப்பதான் நான் இது மாதிரி மாடலே திருகாணி மாடலே இது மாதிரி பாக்குறேன். ஏன் தோடு ஜிமிக்கி எல்லாம் இப்படிதான் இருக்கும். அது பாக்கல நீ? நான் வச்சிருக்க தோடு ஜிமிக்கி நான் பாக்கல. நான் கவனிக்கல. நானு இப்பதான் கவனிக்கிறேன். இது மாதிரி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். நான் எல்லா தோடுக்குமே மாத்திட்டேன். இந்த பாரு எல்லாத்துக்குமே மாத்திட்டேன். பரவாயில்ல. இதுக்கு ஆமா இந்த இதுக்கு இது மாதிரி இருந்தா ரொம்ப நல்லது. கீழே கழுந்து விழாது, பயம் இல்லாம இருக்கலாம். எல்லாத்துக்குமே மாத்திட்டேன். பரவாயில்ல. எங்கேயாச்சும் மாத்தி குடுக்குறாங்களே. நம்ம ஊர்ல சொன்னா இல்ல இப்படிதாங்க மேடம், இல்ல மாத்தலாம் முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்க எடுக்கும் போதே சொல்லிடுவாங்க. வேணா சொல்லுங்க இந்த மாதிரி மாத்தி கொடுத்துருவேன்னு. அது சரி. இந்தா செய்யா குட்டிக்கு டாலர் தான் அங்கதான் வாங்கினேன். இது வாங்க போகும்போதுதான் இந்த செம சூப்பரா இருக்குது. டாலர் என்னமோ கல்லு வச்ச மாதிரி. கல்லு தானா அது? இல்ல இல்ல எனாமல் இது. பார்த்தா அழகா வந்து ஸ்டோன் ஒர்க் மாதிரி சூப்பரா இருக்கு. டர்க்கி மாடல் நிறைய மாடல் இருக்கும். இங்கே இருந்து பாக்க லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து பாக்குறதுக்கு தெரியுதா என்னத்துல பார்த்தா டைமண்ட் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது.
அப்படியே டைமண்ட் கல்ல வச்ச மாதிரி இருக்கு. செம சூப்பரா இருக்கு. அழகா இருக்குதே. ஆனா நல்லா இருக்கு. கல்லு வச்ச நகையெல்லாம் வாங்கக்கூடாது. சும்மாதான் இந்த மாதிரி வச்சோம்னா பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா இது கல்லு மாதிரியே இருக்கும். ஆமா, அதான் லான்ச் ஆட்ட மாதிரி டைமண்ட்னே நினைச்சேன் நானு. அங்கங்க ஏதோ டைமண்ட் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு. நல்லா அழகா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டாலரும். நல்லா இருக்கு. இது பாப்பாவுக்கு வாங்க போகும்போதுதான் இதெல்லாம் வாங்கினது. இதை போட்டு பாக்குறியா? இந்த இதை போட்டு பாரு. எங்க எனக்கு இந்த ரிங் ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. பார்த்து தோடெல்லாம் போடும்போது கவனமா போடணும். இந்த லைட்டா ஆனா திருவாணி கீழே வந்துடும். ஆமா, இந்த மாதிரி ஏதாவது பெட்ல இந்த மாதிரி வச்சுட்டு தான் போடணும். அப்படி வச்சுட்டு போடு. நல்லா தேடணும். ஆமா, எனக்கே வந்து கொஞ்சம் இதாதான் இருக்கு. ப்ரெஸ் பண்ற ஒரு நாள் கல்யாணத்துக்கு போகும்போது அம்மா தொலைச்சிட்டு தேடிட்டே இருந்தவன். ஆமா, இல்ல சும்மா அப்படியே வச்சு இது பண்ணாவே உனக்கு சரியாயிரும். விழுந்துருச்சு. இதுலதானே வச்சு போட்டேன் அப்படியே ரைட்டா நழுவி விழுந்துச்சு. இது என்ன இதுல வச்சு போட தெரியாதா உனக்கு? அது திருவ திருவிக்கிட்டே இருக்கு. வச்சு பிரஸ் பண்ணுப்ல. அப்படி திருவியா லூசா நீ? வச்சு அப்படி பிரஸ் பண்ணு. நீ திருவுணியாக்கும். ஆமா, இந்தா அது பிரஸ் பண்ண கொஞ்சமா இருக்கும். சரி திருவுறது போல இருக்கு. திருவுறதுன்னு நினைச்சுட்டேன். இப்ப எப்படி இருக்கு? அழகா இருக்கா? இந்த மாதிரி சின்ன சின்னதா போட்டாலும் இதெல்லாம் மாடல் அழகா போட்டுக்கலாம். நல்லா இருக்கும். நம்ம ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டாதான் நல்லா இருக்கும். ரொம்ப பெருசா அந்த பூ மாதிரி அந்த மாதிரி எல்லாம் போடக்கூடாது. இந்த மாதிரி தான் போடணும். சூப்பரா இருக்கு. செமையா இருக்கு. அடுத்தது போட அப்படியே பிடிச்சிடு. அவ்வளவுதான். இது ரொம்ப அழகா இருக்குது. சின்ன வயசுல அம்மா குமிழ் வச்சு வாங்கிட்டு வந்தாங்க சென்னையில இருந்து. ஆமா, நான் சின்ன பிள்ளையில போட்டோம். எனக்கு இதை பார்த்தா ஞாபகம் இருந்துச்சு. ஆனா மேல குமிழ் இருக்கும். பாக்குறவங்க எல்லாமே கேட்பாங்க ரொம்ப அழகா இருக்கு. அது ஞாபகம் வெள்ளரி பிஞ்சின்னு சொல்லுவாங்க. அப்ப வெள்ளரி பிஞ்சி மாடல்ல பண்ணுவாங்க. அந்த தோடும் ரொம்ப போட்டாவே எல்லாமே பார்த்தோன்னே கேட்பாங்க. இத பார்த்தோன்னே எனக்கு அந்த நினைப்பு தான் வருது. அது சின்ன வயசுல நம்ம போட்டது. அது வந்து உனக்கு வந்து இது மாதிரி இருக்கும். பால் மாதிரி இருக்கும். அதுதான். நம்ம இந்த மாதிரி போகும்போது இந்த மாதிரி பார்த்து வாங்கிடுறோமா, இதே மாதிரியே வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா போய் கிடைக்காது. ஆர்டர் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆர்டர் கொடுத்தாலும் சில சமயம் இந்த சின்ன பீஸ் இந்த மாதிரி எல்லாம் கிடைக்காது அப்படின்றாங்க. ஒரு பெரிய தொடுனா செஞ்சு கொடுப்பாங்க. அழகா இருக்குங்களா? அழகா இருக்குல்ல? நிறையா இருக்கு. சரி, சே போட்டு பார்க்க எனக்கும் வாங்கணும்னு ஆசையா இருக்கு. அதுதான் நகையில ஆட்டி காட்டக்கூடாது. ஆமா, நீ வாட்டி கேட்டீங்கன்னா ஆமா ஆமா, பொம்பளைங்க அப்படின்னாவே நகை துணி எல்லாத்துக்குமே ஆசை தானே வரும். எனக்குமே ரொம்ப ஆசையா இருக்கு பார்த்தோன்னே. என் ஃபேஸ்க்கு நல்லா ஜூம் பண்ணுதாங்க. சூப்பரா இருக்கு. அழகா இருக்கு. இது நல்லா இருக்கு. ஓ நல்லா இருக்கு. அழகா இருக்கு. அழகா இருக்கு இந்த டிசைன். முறுக்கு டிசைனே இதுவுமே வித்தியாசமா இருக்கு. முறுக்கு செயினே அது அப்படித்தானே இருக்குது. முறுக்கு செயின்ல ஒரு வித்தியாசம் தான். ஆமா, இல்ல எனக்கு மட்டும் தான் தெரியுதா இல்ல அப்படிதானா? அந்த மாதிரி தான் பார்த்து வாங்கினேன் நானு. ஓ அப்படிங்களா? அது நான் போற நேரம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். கடைசியில அதுதான் முறுக்கு செயினே பார்த்தோன்னே தெரியுது. ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குது. சாதாரண மாதிரி இல்ல இது. அழகா இருக்கு இதுவும். இல்ல இது எங்க இதுல பின்னல் பின்னுவோம். அது மாதிரியே இருக்கிற மாதிரியே இருக்கு மாடல். டபுள் சைடும். இது சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. அழகா இருக்கு. தோடு ஜிமிக்கி இருந்தது. இது மனோட மோதிரம். தோடு ஜிமிக்கி எங்க? இது மாதிரி வித்தியாசமா இருக்கு. பரவாயில்ல, எல்லாம் வித்தியாசமா அழகா இருக்கு. இது மாதிரி மாடல் நான் வரைக்கும் பார்த்ததே இல்ல. துபாய் நம்ம இந்த மாடல் வந்து வேற எங்கேயும் கிடைக்க தான் பாக்குறது. சரி, நம்ம வாங்கும் போதே அப்படிதான் வாங்குறது. நம்ம ஊர்ல இருக்க மாதிரி இருக்க கூடாது. துபாயில இருந்து வாங்கிட்டு நல்லா இருக்கு. இதெல்லாம் வந்து டர்க்கி மாடல். இதெல்லாம் எனக்குமே மோதிரம் எல்லாம் இல்ல, எல்லாம் பத்துல புதுசு வாங்கணும். நல்லா இருக்கு. என் கைக்கும் கரெக்டா இருக்கு.